குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா அவங்க சொந்தக்காரங்க யாராவது கிடைச்சாங்களா? டாக்டர், அந்த கார் ஓனருடைய சம்சாரம் வெளியூர் போயிருந்தாங்க. தந்தி கொடுத்து வர வச்சோம், அதான் லேட் ஆயிடுச்சு. இப்ப அவங்க வெளியே தான் இருக்காங்க. இஸ் இட்? ஆமா டாக்டர். அப்புறம் அந்த பேஷண்ட் அவங்க கிட்டே ஒப்படைச்சிரும். ஓகே, லெட்ஸ் கோ. நான் சொல்றது கேளுங்கம்மா. இவங்க தான் அந்த கார் ஓனருடைய சம்சாரம் டாக்டர். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா என் கூட வாங்க ப்ளீஸ். ஐயோ, போயிட்டீங்களா? நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அவரை காப்பாற்ற முடியல. அம்மா, அழாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அம்மா எழுந்துங்கம்மா. ஆனா அவரோட கார்ல வந்து அவரை காப்பாத்திட்டோம். அவரை இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அங்க பாருங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இவர் உங்க சொந்தக்காரர் தானே? இல்லைங்க டாக்டர், இவர் சொந்தக்காரர் இல்ல. சொந்தக்காரர் இல்ல. ஒருவேளை உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டா? இதுவரைக்கும் இவரை பார்த்ததே இல்ல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரர் ஓட்டும் இந்த கார்ல இவரும் இருந்தாரே. ஒருவேளை புது ஃப்ரெண்டா இருக்கலாம் டாக்டர். டாக்டர் மோகன். எஸ் டாக்டர். இவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு இவங்க ஹஸ்பண்ட் பாடி ஒப்படைச்சுங்க. ஓகே டாக்டர். நீங்க போங்கம்மா. என்ன டாக்டர், புது பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. இவங்க சொந்தக்காரங்க நான் எங்க போய் தேடுறது? ஒண்ணு செஞ்சா என்ன? சொல்லுங்க டாக்டர். இவர் போட்டோ பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு இவர் சொந்தக்காரங்க வர்றாங்களா பாப்போம். குட் ஐடியா டாக்டர். லட்சுமி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சின்ன குழந்தையாட்டம் அழுதிட்டு இருக்க போற? 10 பேருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய டாக்டரான நீயே இப்படி இருந்தா எப்படி? பாசத்தோடையும் பிரியத்தோடையும் வளர்த்த அத்தைய இப்படி அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியும்? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவங்களுக்கு எதிரிகள்னா ஆச்சரியமா இருக்கு. அவங்களை எதுக்காக கொலை செய்யணும்? அதான் எனக்கு புரியல. லட்சுமி, நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துடு. நான் சொல்றதை கேளு. உன் கவலைகளை நீ மறக்கணும்னா மறுபடியும் நீ வேலைக்கு வரணும். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஓ லட்சுமியா, வா வா உட்கார். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி வெரி சாரி. ஆமா, இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கா? நத்திங் டாக்டர். கொலைகாரனை பத்தி எந்தவித தடையும் கிடைக்கல. அவன் எதுக்காக எங்க அத்தையை கொலை செஞ்சான்னு எனக்கு இன்னமும் புரியல டாக்டர். நடந்ததை பத்தி மறுபடி கேட்டு உன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல டாக்டர். இஃப் யூ ஆர் ஸ்டில் அப்செட், இன்னும் கொஞ்ச நாள் லீவ்ல இருந்துட்டு வந்திருக்கலாமே. இல்ல டாக்டர், வீட்டுல இருந்தா நடந்த சம்பவங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நான் இன்னைக்கு ரீஜாயின் ஆயிடுறேன். தட்ஸ் குட். பை தி பை லட்சுமி, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல 10வது வார்டுல ஒரு பெக்யூலியர் கேஸ் அட்மிட் பண்ணிருக்கேன். ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேஷண்ட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பேஷண்ட் இன்னும் அன்கான்சியஸா தான் இருக்காரு. அவரை பத்தின டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஐ எம் குவைட் ஷூர் யூ வில் கியூர் ஹிம் சக்சஸ்ஃபுல்லி. I'll try my best. லட்சுமி, be careful. Okay.
பசிக்குது. தலையில பலமா அடிபட்டதுனால தன்னோட கடந்த கால வாழ்க்கையே அவருக்கு கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. He is in a state of post traumatic amnesia. அப்படின்னா பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சம்பவங்களையும் சுத்தமா மறந்துருப்பாருன்னு சொல்றீங்களா? ஆமா டாக்டர், அப்ப இந்த நிலைமையில ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை, நடவடிக்கை, குணாதிசயங்கள் இதெல்லாம் எப்படி டாக்டர் இருக்கும்? இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் சில பேரு அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. தான் யாரு, என்ன, தம் பேர் என்ன, இதெல்லாம் கூட அவங்களுக்கு மறந்து போயிடும். பர்டிகுலர்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மட்டும் அப்படியே மறந்துடுவாங்க. ஆனா சில பேரு as grown up men அவங்களுக்கு ஏற்பட்ட குணங்கள், நடவடிக்கை, பேச்சு இதெல்லாம் ஓரளவு ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. This is a very peculiar case. நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு கம்ப்ளீட்டா A to Z சொல்லி தர வேண்டி வருமா டாக்டர்? அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சவரா இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் இல்ல டாக்டர்? எஸ், பட் அவர் எந்த வகையை சேர்ந்தவர்னு பல டெஸ்ட் பண்ண தான் தெரியும். இட்ஸ் a rare case. உங்க பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேரு ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டோட வேகமா ஒரு கார்ல வந்துட்டு இருக்கீங்க. அப்ப நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப எழுத்தாப்புல ஒரு லாரி அதே வேகத்துல வந்து டமால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஞாபகம் இல்ல? ஓகே லக்ஷ்மி, யூ ஸ்டார்ட். இது பாருங்க, இந்த டேபிள்ல வாட்ச் இருக்கு, அதை எடுத்து பார்த்து டைம் என்னன்னு சொல்லுங்க. பத்திகால். இது பாருங்க, இந்த பேஜ்ல நிறைய படங்கள் இருக்கு, நல்லா பாத்துக்குங்க. இப்போ என்னென்ன படங்கள் பாத்தீங்க சொல்லுங்க. ஆப்பிள், அப்புறம் கோழி, ட்ரெயின், குதிரை, அப்புறம் அவ்வளவுதான். ஹாய் முத்து. ஹாய் சரத், ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்த? வழக்கம் போல ஆக்ஷன் கேஸ் தான். ஆனா இந்த கேஸ் இருக்கே, இது ஒரு பெக்குலியர் கேஸ். ஐ மீன், you can go ahead. எக்ஸ்கியூஸ் மீ. Okay. டாக்டர், 1 minute. Yes, please. Yes. Any improvement டாக்டர்? இன்னைக்கு நடந்த டெஸ்ட்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய அடிப்படை அறிவு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலன்னு தெரியுது. ஆனா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி அவர் கம்ப்ளீட்டா மறந்துட்டார். டாக்டர், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளுக்கும் இவர் போட்டோ கொடுத்து விளம்பரம் பண்ணிருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. See what I feel, இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுனால இவருடைய ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் இதெல்லாம் மாறிட்டதுனால அவங்க சொந்தக்காரங்களுக்கு இவர் அடையாளம் தெரியலையே என்னவோ. என்னங்க கலாட்டா? அறியாமா கேக்குறீங்க.
இந்த மாத்திரையை சாப்பிடறதுக்கு என்ன கலாட்டா பண்றாரு? கொடுங்க, நான் கொடுக்குறேன். ம். பாத்தீங்களா அலிபாபா கோக மாதிரி. டாக்டர், உடனே அவருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சாகணும். சும்மா என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டா எல்லாரும் ஒரே மாதிரி உங்க வீட்டுக்காரரான்னு கேக்குறாங்க. மாடர்னாவும் டீசென்டாவும் ஒரு பேர் வைக்கிறேன். கபாலி எப்படி? இதாவும் ஆடனாக்கும். டாக்டர், செந்தில்னு வைங்க. ஆமா, நீ செந்தில் ஃபேன். செந்தில்னு பேர் வைக்கணுமாக்கும். டாக்டர், வீரபத்திர கேசரின்னு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்பவும் கேசரி திங்கிறதுலயே இரு. நீ போண்டான்னு வைக்கலாங்கிறியா? டாக்டர், கண்ணே முத்துன்னு ஏதாவது சின்னதா பேர் வைக்கலாமே. சின்னதுன்னா ஊசின்னு கூட தான் வைக்கலாம். கிருஷ்ணன். கண்ணங்கிற பேர் நல்லா இருக்கே. இன்னையில உங்க பேரு கண்ணன். இனிமே எல்லாரும் இவர் கண்ணனே கூப்பிடுங்க. ஓகே? கண்ணன் கண்ணன். கண்ணன். கண்ணனுக்கு இப்ப பரிபூர்ணமா குணமாயிருச்சு. He is perfectly all right now. ஆனா அவருக்கு பழைய நினைவுகள் மட்டும் இன்னும் திரும்பல. He is still an amnesia patient. அப்போ அவருக்கு பழைய நினைவுகள் திரும்ப சான்ஸ் இருக்கா டாக்டர்? நிச்சயமா சொல்ல முடியாது. The chances are even. சில பேருக்கு திரும்பி இருக்கு, சில பேருக்கு திரும்பாமலும் போயிருக்கு. பட் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு அவர் உடல்நல தேறி இருக்கு. இந்த நிலைமையில டிஸ்சார்ஜ் பண்ணா அவர் எங்க போவாரு? He will take care of him. அவர் எங்க சார் ஒப்படைக்க போறீங்க? அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கருணை இல்ல மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். டாக்டர், அவர் அநாத ஆசிரமத்துல சேர்த்தா ஒரே மாதிரி சூழ்நிலை தான் அவர் இருக்க வேண்டி வரும். சோ அவருக்கு நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லாம போயிடும். I agree with you. நீ சொல்றபடி பார்த்தா அவருக்கு ஒரு ஃபேமிலியோ அல்லது ஒரு தனி நபரோ தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். 28 வயதான ஒருத்தருக்கு யார் சார் அடைக்கலம் கொடுக்க முன் வருவாங்க? டாக்டர், நான் அவர் அடைக்கலம் கொடுக்குறேன். என்ன சொல்ற லட்சுமி? எஸ் டாக்டர். கண்ணன் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து ஒரு புது மனிதரா தான் இங்க வந்தாரு. நானும் டாக்டர்ங்கிற முறையில அவர் மேல அன்பு செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா கண்ணனும் அவருடைய சொந்தம் பந்தம் அவருடைய உலகமே நான் தான் நினைக்கிறாரு. ஒரு நாள் நான் வரலன்னா கூட எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. கீதா சொன்ன மாதிரி பலவிதமான சூழ்நிலையில அவர் வாழ்ந்து பழகணும். அதுவும் இல்லாம பழக்கமே இல்லாத ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு அடைக்கலம் கொடுக்க முன் வர மாட்டாங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு கொண்டேன். அப்படி அவருடைய பழைய நினைவுகள் திரும்பினா என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல நான் வெற்றி பெற்றதா பெருமை அடைவேன். எஸ் டாக்டர், ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் கியூர் ஹிம். லட்சுமி, உண்மையிலேயே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்ஸ்பெக்டர், அந்த பேஷண்ட்டை இவங்க அழைச்சிட்டு போறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே? நோ ப்ராப்ளம். அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சப்போஸ் கண்ணனை தேடி யாரா வந்தா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். டாக்டர், உங்க சேவையை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன்.